Hi friends, welcome to GD Last Days. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க லா காலேஜ்ல சேரும்போது மூன்று வகையான அஃபிடவிட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மூன்று வகையான அஃபிடவிட் என்னென்ன யார் யார் சைன் பண்ணனும்ன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் கூடாது, நோட்டிஃபிகேஷனையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இனி வர வீடியோக்குள்ள எல்லாமே லா காலேஜ் அட்மிஷனை பத்தி இருக்கும். இதற்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே வந்து பிரைவேட் லா காலேஜஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் லா காலேஜஸா இருக்கட்டும், இல்ல அதர் ஸ்டேட்ல இருக்கிற லா காலேஜஸை பத்தி எல்லாமே வந்து அப் டு டேட் A to Z வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அதுல எதனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இந்த அனெக்சர் வந்து 10 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 அனெக்சர்ல என்னென்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த 10 அனெக்சர்ல அனெக்சர் 7, அனெக்சர் 8, அனெக்சர் 9ன்றது தான் காமனா எல்லா மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து சப்மிட் பண்ண வேண்டியது. மற்ற எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியோ அந்தந்த கேட்டகரியில் அவங்கவுங்க சப்மிட் பண்ண வேண்டியது. ஆனால் காமனாக எல்லா மாணவ மாணவிகளும் சப்மிட் பண்ண வேண்டியது இந்த 3 வகையான அனெக்சர் தான், அதாவது அஃபிடவிட்டு. அது என்னென்ன அஃபிடவிட்ன்றதையும் பார்ப்போம். இந்த 10 அனெக்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கான லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அனெக்சர் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அனெக்சர் 2ல எக்ஸ் சர்வீஸ்மேன், அனெக்சர் 3ல டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன், அனெக்சர் 4ல ஸ்போர்ட்ஸு, அதே 4ல வந்து 2 வந்து அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். அனெக்சர் 4லயே வந்து 3 வந்து அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருப்பாங்க. அனெக்சர் 5ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான அனெக்சர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அனெக்சர் 6ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கன்செஷன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அனெக்சர் 7 நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட் அண்ட் கார்டியன், அதாவது அந்த கேண்டிடேட்டும் அவங்களுடைய பேரண்டாக இருந்தாலும் சரி, கார்டியனாக இருந்தாலும் சரி, அவங்க சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டரியில் வந்து அவங்க சைன் வாங்கி சீல் வாங்கியிருக்கணும். அடுத்தது அனெக்சர் 8ல அஃபிடவிட் பை த ஸ்டூடெண்ட். இதில் வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். சைன் பண்ணிட்டு நோட்டரியில் அவங்க சைன் வாங்கி சீல் வாங்க வேண்டியது இருக்கும். அனெக்சர் 9ல அஃபிடவிட் பை த பேரண்ட் அண்ட் கார்டியன், அதாவது இதில் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட் இல்லைன்னா கார்டியன் மட்டும் சைன் பண்ணணும். ப்ளஸ் நோட்டரியில் வந்து சைன் வாங்கி சீல் வாங்கி இருக்கணும். அனெக்சர் 10ல 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். அதையும் நான் வீடியோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க மறக்காம. அதற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் இந்த ஃபார்மில். அதை பற்றி தான் அனெக்சர் 10ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அனெக்சர் 7, அனெக்சர் 8, அனெக்சர் 9 இது மூணுமே வந்து அஃபிடவிட்டு. இந்த 3 அஃபிடவிட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நியர்பை அட்வொகேட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னாலே போதும். அவங்க வந்து அதுக்கான நோட்டரி பப்ளிக்கில் சைன் வாங்கிட்டு வருவாங்க. அதில் நீங்கள் சைன் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுடைய நேமு, அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, நீங்கள் பேரண்டா இல்லை கார்டியனா அதற்கான ப்ரூஃபு, இது எல்லாமே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கும்பொழுது அவங்க வந்து நோட்டரியில் சைன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தருவாங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக போயிட்டு வாங்குறதா இருந்தாலும் உங்கள் நியர்பை கோர்ட்லேயே வந்து நோட்டரி பப்ளிக் வந்து வச்சுருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் சைன் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வந்து அணுகி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஈஸியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீ வாங்கிட்டு காலேஜில் அட்மிஷன் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு